எமது நிகழ்வுடைய அடுத்த அம்சமாக விசேட அதிதி உரை மற்றும் எமது நாட்டினுடைய அனைத்து இன மக்களின் ஒற்றுமை மற்றும் சமாதானம் சுபிட்சத்தை வேண்டி விசேட துவா பிரார்த்தனை நிகழ்வினையும் நிகழ்த்தி வைப்பதற்காக நாம் அன்புடன் அழைக்கின்றோம் எமது விழாவின் விசேட அதிதி ஷேக் அல்-ஹாஃபில் ஜியான் ஃபாசில் முஃப்தி அவர்களே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها وامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه وكما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு உண்டாக அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்களை பின்பற்றி வாழக்கூடிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, மைன்சோன் கல்வி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் எஹ்சான் ஹாசிமி உட்பட அவருடைய உறுப்பினர்களே, இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய இறுதி மூச்சு வரை அவருடைய தீனுக்காக நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இந்த ஒரு முக்கியமான ஒரு தினத்தில் இருக்கிறோம். இலங்கை திருநாட்டை பொறுத்தவரையில் இலங்கை சுதந்திரம் அடைந்து அதனுடைய 77வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களாகிய நாம் இந்த நாடு எங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்குது? பொதுவாக அண்மை காலமாக ஏற்பட்ட ஒரு சில அசம்பாவிதங்களினால் இன்று இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு வைக்கப்பட்ட பெயர், இவர்கள் சமூகத்தை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள், இவர்கள் சுயநலவாதிகள், இவர்களுக்கும் சமூகத்துக்கும் இவர்களுக்கும் நாட்டுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று ஒரு தவறான ஒரு கருத்து பரிமாறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு நாளாக நம்மை பொறுத்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு நாள். அன்பானவர்களே, பொதுவாக இந்த நாட்டை பொறுத்த வகையில் முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய பூர்வீகத்தை கொண்டவர்கள். இது நாம் சொல்லல, இந்த நாடு எங்களுக்கு சொல்லுது. எங்கள் எல்லாருடைய நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு இருக்கு, தேசிய அடையாள அட்டை. அதுல 10 இலக்கங்களும் ஒரு ஆங்கில எழுத்தும் இருக்கும். ஒன்று வி இருக்கும் அல்லது எக்ஸ் இருக்கும். அருமையானவர்களே, அந்த வி என்றா இந்த நாட்டுடைய பூர்வீகத்தை கொண்ட ஓட் உரிமை பெற்றவர்கள். பொதுவாக ஆரம்ப காலத்துல எங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, முஸ்லிம்கள் என்றால் கள்ளத்தோணி ஒரு பேர் ஒன்று இருக்குது. அருமையானவர்களே, அதிகமாக வி இருக்கும் அதிகமான பேருடைய ஐடென்டி கார்டுல. ஒரு சிலருடைய ஐடென்டி கார்டுல எக்ஸ் இருக்கும். சமீபத்தில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால நம்ம ஊர்ல, இந்த ஊர்ல ஒரு தேவைக்காக ஒரு வீட்டுக்கு போன நேரத்தில் அவரோட ஐடென்டி கார்டை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த ஐடென்டி கார்டு நம்பரோடு எக்ஸ் போடப்பட்டிருந்துச்சு. வி என்றா இந்த நாட்டுடைய பூர்வீகமாக, இந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டு இந்த நாட்டுடைய ஓட் உரிமை பெற்றவர்கள். எக்ஸ் என்றா வெளிநாட்டில் இருந்து இங்கு குடியுரிமை வாங்கி கொண்டவர்கள், வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள். அருமையானவர்களே, நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றா, பொதுவாக
இந்த நாட்டுடைய அதிகமான இஸ்லாமியர்களுடைய ஐடென்டி கார்டுல இருக்கிறது வி என்ற எழுத்து. கரையோர பிரதேசங்கள் அன்றாதபுரம், அதே போன்று புத்தளம், மன்னார், இது போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு சிலருடைய ஐடென்டி கார்டுல எக்ஸ் என்ற எழுத்து போடப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் நம்முடைய இந்த ஊருடைய பெயர் என்னது? காத்தான்குடி. அதானே? இந்த இந்த ஊருடைய பெயருடைய பின்னணி எங்களுக்கு தெரியும். எங்கிருந்து வந்தவர்கள்? யமன் தேசத்தில் இருந்து, கஹ்தான் என்ற பரம்பரையில இருந்து வந்தவர்கள். எங்களுக்கு தெரியும். எங்கள் ஊருடைய அந்த ஆரம்பத்தை போர்டர்ல போட்டிருக்கிறது. அதானே? உங்களை நாங்க இந்த மதீனத்து கஹ்தானுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். அப்ப அதனுடைய ஆரம்பத்துல வந்தவர்கள் மாத்திரம் எக்ஸ் இருக்கலாமே தவிர, இந்த முஸ்லிம்களை பொறுத்த வகையில் இந்த நாட்டுக்கு சேவை செய்து, அதை விட இன்னொரு படி மேல சொல்ல போனா சர்வதேச போலீஸ் தினம் கொண்டாடப்படுது. எப்போது? இது இந்த வரலாறுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். சர்வதேச போலீஸ் தினம் இலங்கையில கொண்டாடப்படுது. எப்ப? இந்த சர்வதேச போலீஸ் தினத்துக்கு முஸ்லிம்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறா? என்னைக்கா பார்த்திருக்கோமா? நீங்க போங்க எங்களோட மியூசியத்துக்கு. நம்மளோட மியூசியம் இருக்கு, மியூசியத்துக்கு போங்க. மியூசியத்துல போய் முதலாவது ஸ்டெப்ஸ்ல மேல ஏறக்குள்ள வலது பக்கத்துல முழு ஹிஸ்டரியும் போடப்பட்டிருக்கு. அதுக்கு சொந்தக்காரர் ஒரு முஸ்லிம். இந்த நாட்டுக்காக வேண்டி முதல் உயிர் தியாகம் செய்த போலீஸ் ஒரு முஸ்லிம். அருமையானவர்களே, பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு சிலர் எங்களுக்கு சொல்ற வார்த்தை மறக்கலையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கில பகுதியில நமக்கு சிங்களத்தோட தொடர்பு குறைவு தானே, அதனால அந்த வார்த்தை எங்களுக்கு தெரியாது. ஆனா கிழக்குக்கு வெளியில முஸ்லிம்களுக்கு ஒரு 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 கேவலமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை மறக்கலையா. அது மறக்கலையா அல்ல, மாவ ரெக்கப்புள்ளே, மாவ ரெக்கப்புள்ளே, என்னை காத்த ரத்தமே, என்னை காத்த ரத்தமே. இந்த வரலாறு தெரியுமா? அருமையானவர்களே, கண்டியை ஆட்சி செய்து கொண்டிருந்த இரண்டாம் ராஜசிங்க மன்னனுக்கும் ஒல்லாந்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த யுத்தத்தில் மன்னர் தோற்கடிக்கப்பட்டு மன்னரை சிறை பிடிப்பதற்காக வேண்டி ஆங்கிலேயர்கள் துரத்தி கொண்டு போறாங்க. மன்னர் உயிர் பிச்சை தேடி ஓடுகிறார். மன்னர் உயிர் பிச்சை தேடி ஓடி ஓடி, எங்களுக்கு தெரியும் மகியங்கன் என்ற பிரதேசம், அதில் இருக்கிற ஒரு ஊர் பங்கரகம்மன் என்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு மன்னர் ஓடுகிறார் தன்னை உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக. அங்க போகும் பொழுது ஒரு பெண், பாத்திமா நாச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், மாட்டுல பால் கறந்து கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த மன்னன் போய் அந்த 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 பாத்திமா நாச்சிட்ட கேட்கிறா, எனக்கு நீங்க உயிர் பிச்சை தரணும், என்ன பாதுகாருங்க. அந்த இடத்துல அந்த பாத்திமா நாச்சியை தவிர வேறு யாரும் இல்லை. இவன் என்ன செஞ்சா, தன்னுடைய அதாவது வீட்டுல இருந்த ஒரு மரம் மட்டும் வருகிறது, பெரிய வைக்கோல் நிரப்பப்பட்ட ஒரு கும்பம் மட்டும் வருகிறது. ஒரு மரத்துக்குள்ள மன்னரை ஒளிச்சிட்டு, மரத்துக்குள்ள மன்னரை ஒளிச்சிட்டு சும்மா இருந்துட்டார். இப்ப திரட்டி வந்தவர்கள் பார்த்தா இந்த பெண் மட்டும்தான் இருக்கிறார், மன்னரை காணல. கேட்டா எங்க மன்னர் எங்க? இந்த பெண் ஆமன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல, தெரியுன்னு சொல்லல, தெரியாது, சும்மா இருந்தா. சும்மா இருந்தா. கேட்டு கேட்டு பார்த்தா இவர் சொல்ற மாதிரி இல்ல. வலது கையை வெட்டினார், சொல்லல. இடது கையை வெட்டினார், சொல்லல. வலது காலை வெட்டினார், அப்பையும் வாய் திறக்கல. இடது காலை வெட்டினார், வாய் திறக்கல. வெட்டி கொண்டுட்டு போனார், ஒண்ணு சொல்லல. தேடி வந்த மன்னரை, கொலை செய்ய வந்த மன்னரை, ஆனால் கொல்லப்பட்டதை பாத்திமா நாச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண். இந்த காட்சியை மன்னர் மரத்துக்குள்ளிருந்து ஒளிஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறார். மரத்துக்குள்ளிருந்து ஒளிஞ்சு நின்று பார்த்து கொண்டிருந்து எல்லாரும் போனதுக்கு பின்னால மன்னருக்கு சரியான கவலை. அந்த கவலையோட வந்து அந்த பாத்திமா நாச்சியில மேல இருந்து வலிஞ்ச அந்த ரத்தத்தை எடுத்து தன்னை கையால் இப்படி தடவி தன்னை முகத்துல தேய்ச்சி கொண்டு, மாவ ரெக்கப்புள்ளே, என்னை காத்த ரத்தமே, என்னை காத்த ரத்தமே என்று அழுது புலம்பிய வரலாறு மியூசியத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம்மளோட காத்தாங்குடி பூர்வ யூனோதன சாலையில. அதுக்கு பதிலாக கொடுத்த ஊர் தான் பங்கரகம்மன் என்று சொல்லக்கூடிய ஊர், முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஊர். அருமையானவர்கள், இப்படி நாங்க பார்த்தோம்டா
நிறைய வரலாறு இருக்குது. முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு செய்த நிறைய சேவைகள். மரதானையில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், புகையிரத நிலையம், அது உருவாக்கியது யாரு? கண்டி மாகாணத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. கண்டியில அந்த முஸ்லிம் ஹோட்டலுக்கு முன்னால ஒரு மணிக்கூண்டு கோபுரம் இருக்குது. அதனுடைய வரலாறு ஒரு கல்லுல செதுக்கப்பட்டு ஒட்டி வைக்கப்பட்டிருக்கு. போய் பாருங்க, உங்களுக்கு தெரியுமா? பழைய ஆயிரத்தாள், புது ஆயிரத்தாள் இல்ல, பழைய ஆயிரத்தாள். அதுல ஒரு யானையும் பாகனம் இருக்காது. யாரு சொல்லுங்க? ஏறாவூரை புறப்படமாக கொண்டவர் உமர் லப்பை பணிக்கர். உமர் லப்பை பணிக்கர் தலதா மாளிகாவுக்கு முதல் ஒரு யானையை, கொம்பு வைத்த கொம்பன் யானையை பரிசாக கொடுத்தவர் உமர் லப்பை பணிக்கர். அந்த காலத்துல அந்த யானையை கொண்டு போய் பரிசாக கொடுத்துட்டு தான் வளர்த்த தனக்கு சொந்தமான அந்த யானையை கொண்டு போய் தலதா மாளிகாவுக்கு பரிசாக கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு முன்னால யானை வீட்டுக்கு வந்துச்சு. அங்க கொடுத்துட்டு இவர் வந்து சேரத்துக்கு முன்னால யானை வந்து சேர்த்துட்டு திரும்ப கொண்டு போய் கொடுத்தார். இந்த நாட்டுக்காக வேண்டி முதல் கொம்பன் யானையை பரிசாக கொடுத்தவர் உமர் லப்பை பணிக்கர். இன்றைக்கும் ஏறாவூர்ல பணிக்கர் வீதியில் ஒரு வீதிக்கு போய் பாருங்க. இவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர் அந்த 1000 தாள் அந்த யானையும் யானை பாகனையும் அச்சிட்டது. வரலாறு என்று மறைக்கப்பட்டிருக்கிறது. பழைய 1000 தாள் பார்க்கறதுக்கும் இல்லை. கண்டா இங்க தேடி வைங்க ஞாபகத்துக்கு. புதிய ஐடென்டி கார்டு, அதுல எக்ஸும் இல்ல, ஈயும் இல்ல, எக்ஸும் இல்ல, வீயும் இல்ல, எல்லாம் நம்பர் தான் வருது. வரலாறு சேமிக்கப்படணும், வரலாறு பாதுகாக்கப்படணும். அருமையானவர்கள், இப்படி நாம பார்த்தோம்னா இந்த நாட்டுல முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு நிறைய சேவை செஞ்சிருக்கிறாங்க. இந்த சேவை செஞ்சதுனால இந்த எங்களுக்கு தெரியும், கொழும்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த நூதன சாலை போய்ங்களா, அது வெள்ளிக்கிழமை 3. வெள்ளிக்கிழமை 3. இந்த நாட்டுல லீவ் எப்ப? ஞாயிற்றுக்கிழமை. ஆனா வெள்ளிக்கிழமை 3. ஏன்? பெருட்டி பாருங்க வரலாறு. அதை கட்டினது யாரு? ஏன் கட்டினார்? எதற்காக வெள்ளிக்கிழமை மூடப்படுது? சொந்தக்காரர் முஸ்லிம்கள். அருமையானவர்கள், இப்படி நிறைய வரலாறு இருக்குது. இந்த நாட்டுல முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு என்றைக்குமே இந்த நாட்டுக்கோ இந்த நாட்டு மன்னருக்கோ இந்த நாட்டு அரசாங்கத்துக்கோ தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள். இத கரிய பூசணத்துக்காக ஒரு சில இனவாதிகளுடைய அந்த பேச்சில மயங்கி இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செஞ்சவர்கள் தான் கடந்த காலங்கள்ல நாங்க சந்திச்ச அந்த சில விடயங்கள். அதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனாலதான் அவர்களுடைய ஜனாசாக்களை கபரிஸ்தான்ல அடக்கையும் இல்லை. கபரிஸ்தான்ல அடக்கவே இல்லை. அன்பார்ந்த வாலிபர்களே, அல்லாஹ் எங்களுக்கு முக்கியமான ஒரு வயசு, ஒரு காலத்தை தந்திருக்கிறான். நாங்க வெறுமனே பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று இல்லாமல் ஏதாவது ஒரு சாதனை நாங்க சாதிச்சு காட்டுறோம். எப்பயுமே இந்த நாட்டுக்கு சேவையுள்ளவர்களாக, இந்த நாட்டுடைய இந்த சமூக சேவையுள்ளவர்களாக, இந்த நாட்டுக்கு பிரயோசனமானவர்களாக நாங்க மாறணும் என்கிறதுதான் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்குது, நாடும் எதிர்பார்க்குது, எங்களுடைய இஸ்லாம் சமூகமும் அதை எதிர்பார்க்குது. எனவே அருமையானவர்களே, இந்த நல்ல நாள்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த ஆயுட்கால இந்த வாலிப பருவத்தை பிரயோசனமாக கழிக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஒரு நண்பன், ஒரு மனிதன் தனது நண்பனின் மார்க்கத்தில் உள்ளான். ஒரு மனிதன் தனது நண்பனின் அப்படின்னா அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? உம்மா அப்பாவுக்கு தெரியாது கூட கூட்டாளி என்று சொல்லுவோம். உம்மா அப்பாவை மதிக்காத அளவுக்கு கூட்டாளியும் மதிப்போம். அரபுல ஒரு கவிதை ஒன்று இருக்குது, லா தஸ்அல் வஸல் அன் கரீனி ஃபஇன்னல் கரீன பில் முகாரினி யக்ததி. ஒருவரை பத்தி விசாரிக்கணும் என்றா யாரை பார்க்கணும்? அவர் யாரோட சேர்றாரு அவரை பார்க்கணும். ஏன்? அவர்கிட்ட என்ன பழக்கம் இருக்கும் அதுதான் இவர்கிட்ட இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒரு அத்தர் வியாபாரியோடு சேர்ந்தால் அத்தர் கிடைக்காவிட்டாலும் என்ன கிடைக்கும்? மனமாவது அடிக்கும். கொள்ளனோடு சேர்ந்தால் அல்லது எங்கட பாசையில் ஒரு கிரைச்சி வச்சிருக்கக்கூடியவர்களோடு நாங்க சேர்ந்தா இரும்பு படாட்டியும் அதனுடைய புகையாவது அவருடைய கிரீஸாவது எங்களோட உடம்புல படும், அது எங்களோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும். எனவே அருமையானவர்களே, இந்த 77வது சுதந்திர தின இந்த தினம்
இந்த தினத்துல இருக்கக்கூடிய நாங்க என்றைக்குமே இந்த நாட்டுக்கு விசுவாசமானவர்களாக, இந்த நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, சேவை இல்லாட்டியும் பரவாயில்லை, இந்த நாட்டுக்கு பாரமானவர்களாக நாங்க வாழ்ந்துடக்கூடாது, பாரமானவர்களாக வாழ்ந்துடக்கூடாது. அருமையானவர்களே, ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கொள்றேன். ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு, ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பாக கருதப்படக்கூடிய அம்சங்கள் 3. 1 கல்வி, 2 பொருளாதாரம், 3 வாலிபர்கள். ஒரு சமூகத்தினுடைய, உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷேக் அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹ், கேள்விப்பட்டீங்களா? இந்தியாவில் வாழ்ந்த மிக முக்கியமான அறிஞர் அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹ். இவங்க 1986ஆம் ஆண்டு இன்று இருக்கக்கூடிய பர்மாவுக்கு ஒரு பிரயாணம் போறாங்க. அங்க போய் பார்த்தா முஸ்லிம்கள் ஆரம்பத்தில், பர்மால ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க, நல்ல செல்வ செழிப்போடு இருந்தாங்க. இவர் அப்படி எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆனால் இவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வாலிபர்களுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா துனியாவுடைய அமைப்புல நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இதை பார்த்து போட்டு 1986ஆம் ஆண்டு தன்னை பிரயாணத்தை முடிச்சுட்டு வரக்குள்ள அவங்கள மக்களை பார்த்து கடைசியா ஒரு உரை ஒன்று நிகழ்த்துறாங்க. ஒரு ஸ்பீச்ல சொல்றாங்க, பர்மா முஸ்லிம்களே, நீங்க உங்களோட வாலிபர்களை பாதுகாக்கலண்டா, உங்களை இந்த வாலிபர்களை தீனோடு மார்க்கத்தோடு நீங்க தொடர்பாக்கலண்டா, இப்படியே நீங்க துனியாவை தேடுறதுல இருப்பீங்கண்டா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை எதிர்காலத்துல நான் எதிர்பார்க்கிறேன், மிகப்பெரிய ஒரு அழிவை நீங்க சந்திக்க நேரிடும் என்று சொன்னது இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? பர்மாவிலிருந்து வந்த மக்களை அந்த நாடு இருக்கிறியா இந்த நாடு இருக்கிறியா கடல்ல தத்தளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஒரு வாலிபத்தை தந்திருக்கிறான். இது பிரயோசனமா கிடைக்கும், பிரயோசனமா கிடைக்கும். அது முக்கியம். நாங்க யாரோடு சேர்றோம் அதுதான் எங்களுக்கு முக்கியம். யாரோடு சேர்றோமோ அதுதான் எங்கள்கிட்ட பிரதிபலிக்கும். செல்றா எவ்வளவு செல்லாம் நீங்க நிறைய பார்த்துட்டீங்க. ஒவ்வொரு நாள் நாங்க கண்கூட பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிவோம், நாட்டுக்காக நாங்க வாழுவோம், நாட்டு மக்களுக்காக வாழுவோம். என்றைக்குமே நான் மௌத்தா போனா என்னை பத்தி நல்லது பேசுவோம், என்னை பத்தி நல்லது பேசுவோம். எனவே இந்த மலர்ந்திருக்கக்கூடிய இந்த 77வது சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாங்க இந்த நாட்டுக்கு பிரயோசனமானவர்களாக, நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடியவர்களாக, ஊருக்கும் நாட்டுக்கும் சேவை செய்யக்கூடிய சமூக சிந்தனை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹு தாலா எல்லாம் அல்லாஹு தாலா எங்களுக்கான வழிகளை அல்லாஹ் எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னையும் அழைத்தமைக்காக எல்லாம் அல்லாஹு தாலாக்கும் இந்த நிறுவனத்துடைய பணிப்பாளர் மற்றும் அவருடைய உறுப்பினர்கள் எங்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வயுகாஃபி மஸீதா ஃபஅன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم طول حياتنا بالاعمال الصالحه مع الصحه والعافيه. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن طاعتك ما تبلغنا به جنتك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا. اللهم متعنا باسماعنا وابصارنا وقواتنا ابدا ما بقيتنا، واجعله الوارث منا، واجعل ثأرنا على من ظلمنا، وانصرنا على من عادانا. اللهم لا تجعل مصيبتنا في ديننا، اللهم لا تجعل الدنيا اكبر همنا ولا مبلغ علمنا، اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த அருமையான பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல விடயங்களை கற்றுத்தந்து எங்களை சமூகத்தில் மனிதர்களாக்கிய உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் முக்கியமான ஒரு தினத்துல இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 77வது தினத்துல நாங்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் வளமான நாட்டில் நீ எங்களை வாழ வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். வெளிநாட்டை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் நீ நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த நாட்டை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ், இந்த நாட்டு மக்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டில் இன மன பேதமின்றி எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சந்தர்ப்பம்
சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ். இதுவரைக்கும் தந்து கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எல்லோரையும் ஒற்றுமையாக வாழ செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆரோக்கியமாக வாழ செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் உயர் அதிகாரிகளா இருக்கிறார்களோ எல்லோருக்கும் நீ கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லோரையும் யா அல்லாஹ் எல்லோருக்கும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டை நோக்கி என்னென்ன சதிகாரர்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து சதி திட்டங்கள் திட்டிக் கொண்டிருக்கிறார்களோ எல்லோற்றையும் நீ தவிடுபடியாக்கி எல்லோரையும் நிம்மதியாக வாழ செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம்களை பற்றிய நல்ல எண்ணத்தை இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் போட்டுடியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டில் இனமத பேதமின்றி எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டிலிருந்து நல்ல கல்விமான்கள் யா அல்லாஹ் சமூகத்துக்கு சேவைக்கூடிய சிறந்தவர்கள் எல்லா மதத்திலிருந்து நல்ல கல்விமான்கள் உருவாக்கி முழு உலகத்துக்கும் சென்று சேவை செய்து இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களா ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் குறிப்பாக நமது சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல வாலிபர்கள் நீ கபூல் செஞ்சு போய் அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த வாலிபர்கள் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் பாரமானவர்களாக ஆக்கிறாரே அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களா ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன உரிமைகளை எல்லாம் எங்களுக்கு பெற்று தந்தார்களோ அந்த உரிமைகளை பாதுகாத்து யா அல்லாஹ் அந்த உரிமைகளை எங்களுக்கு யா அல்லாஹ் அந்த உரிமையோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இப்படி வாழ்ந்த நீ பொருந்திக்கொள்ளையோ அந்த வாழ்க்கையை நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அதிதி உரை மற்றும் துஆ பிரார்த்தனையை வழங்கி சென்ற எமது நிகழ்வினுடைய அதிதி அஷேக் அல் ஹாஃபில் ஜியான் ஃபாசில் முஃப்தி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக மைன்சோன் கல்வி நிறுவனத்தின் ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்நிகழ்வில் எமது விழாவில் கலந்து கொண்ட அதிதிகள் மற்றும் அங்கத்தவர்களுக்கான நினைவு சின்னங்களை வழங்கி கௌரவிப்பு வைப்பதற்கான நிகழ்வு இடம்பெற உள்ளது. நினைவு சின்னங்களை வழங்கி வைப்பதற்காக நான் அன்புடன் அழைக்கின்றேன் மைன்சோன் கல்வி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் ஷேக் இஹ்சான் ரஹீம் அல் ஹாஷ்மி அவர்களை நினைவு சின்னங்களை பெற்றுக்கொள்ள நான் அன்புடன் அழைப்பது இந்த நிகழ்வினுடைய அதிதி அஷேக் அல் ஹாஃபில் ஜியான் ஃபாசில் முஃப்தி அவர்களை அழைக்கின்றேன் இந்த கௌரவத்தினை பெற்றுக்கொள்வதற்காக. அடுத்ததாக அஷேக் அல் ஹாஃபில் அர்ஷாத் ஷர்கே முஃப்தி அவர்களை அழைக்கின்றேன் இந்த நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்காக. அதனைத் தொடர்ந்து அஷேக் அல் ஹாஃபில் ஆஷிக் அல் ஹாஷ்மி அவர்களை அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அஷேக் அல் ஹாஃபில் சஃப்ரான் அல் ஹாஷ்மி அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக எமது நிகழ்வில் கலந்து கொண்ட எமது மைன்சோன் கல்வி நிறுவனத்தினுடைய அங்கத்தவர்களுக்கான நினைவு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனை வழங்கி வைக்க நாம் அன்புடன் அழைக்கின்றோம் எமது நிகழ்வினுடைய அதிதி ஜியான் ஃபாசில் முஃப்தி அவர்களை. நினைவு சின்னங்களை வழங்கி வைத்த ஷேக் அல் ஹாஃபில் ஜியான் ஃபாசில் முஃப்தி அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக நினைவு சான்றிதழ்களை வழங்கி வைக்க ஷேக் அல் ஹாஃபில் சஃப்ரான் அல் ஹாஷ்மி அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக நினைவு சின்னங்களை வழங்கி வைக்க அன்புடன் அழைப்பது ஷேக் அல் ஹாஃபில் அர்ஷத் ஷர்கே முஃப்தி அவர்களை அழைக்கின்றேன். எமது மைன்சோன் கல்வி நிறுவனத்தினுடைய அங்கத்தவர்கள்
வருகை தந்து இந்த நினைவு சின்னங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நினைவு சின்னங்களை வழங்கி வைத்த அல்-ஹாஃபில் அர்ஷாத் ஷர்கி முஃப்தி அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அல்-ஹாஃபில் ஆஷிக் அல்-ஹாஷ்மி அவர்களை அழைக்கின்றேன் நினைவு சின்னங்களை வழங்கி வைப்பதற்காக. அடுத்ததாக கௌரவங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அன்புடன் அழைப்பது மைன்சோன் கல்வி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் ஷேக் இர்ஷான் ரஹீம் அவர்களுடைய தந்தையார் ரஹீம் அவர்களை அழைக்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நினைவு சின்னங்களை வழங்கி வைத்த அதிதிகள் மற்றும் அதனை பெற்றுக்கொண்ட எமது மைன்சோன் கல்வி நிறுவனத்தினுடைய அங்கத்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது இந்த 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் முகமாக எமது கல்வி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அத்துணை அதிதிகள் மற்றும் எமது கல்வி நிறுவனத்தினுடைய அங்கத்தவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வு ஏற்பாடுகளில் ஈடுபட்ட கல்வி நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் இதனை தலைவர் ஒழுங்கமைத்த எமது நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் ஷேக் இர்ஷான் ஹாஷிமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எமது ஏற்பாட்டு குழு சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிற்றுண்டி ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சற்று தாமதித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.